State whether each of the following statement is true or false. Justify your answer. ரெண்டு செட்டு கொடுத்திருக்காங்க, disjointனு கொடுத்திருக்காங்க. இப்போ இது disjointா இல்லையான்னு செக் பண்ணா ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த செட்டு ஏன்னு வச்சுப்போமா. செட் A equal to 2, 3, 4, 5 and set B is equal to 3 and 6. Disjointனா என்ன? ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அந்த செட்டு எம்டியா வந்துச்சுன்னா அந்த ரெண்டு செட்டுமே டிஸ்ஜாயிண்ட் செட்டுன்னு சொல்லணும். ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கும் காமனா ஏதாவது எலிமெண்ட் இருக்கா? எஸ், 3ன்ற எலிமெண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் 3ன்ற எலிமெண்ட் இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் எம்டி. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் நாட் எம்டி. ஸோ இந்த செட்டு நாட் எம்டின்னு இருக்கிறனால இந்த செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் நாட் டிஸ்ஜாயிண்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஃபால்ஸ். Therefore, the given statement is false. அடுத்தது AEIOU and ABCD are disjoint sets. ரெண்டும் disjoint sets னு கொடுத்திருக்காங்க. இந்த sets A and B னு எழுதிக்கலாம். செட் A and செட் B க்கு நடுவுல காமனான எலிமெண்ட் இருக்கா? எஸ், இருக்கு. ஏன்ற எலிமெண்ட் காமனா இருக்கு. சோ A intersection B போடும்போது singleton A னு வரும். So A intersection B is not empty. So A and B are not disjoint. A intersection B is not empty. Set of all 2, 6, 10, 14 and 3, 7, 11, 15 are disjoint sets. Given sets A and B னு எடுத்துக்கலாம். Disjoint எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாம எம்டியா வந்துச்சுன்னா those two sets are disjoint. இப்போ இது ரெண்டுத்துக்கும் காமனான எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா? இல்ல. So this intersection is empty. Therefore, the sets A and B are disjoint. Therefore, the given statement is true. Set of all 2, 6, 10 and set of all 3, 7, 11 are disjoint sets. First set A னு எடுத்துக்கிறேன். செகண்ட் செட்டை B னு எடுத்துக்கிறேன். A intersection B கண்டுபிடிக்கலாம். அது எம்டியா இருந்ததுன்னா given sets are disjoint. இப்போ ரெண்டு செட்டுக்கும் நடுவுல காமனா எந்த எலிமெண்ட்டுமே இல்ல. So A intersection B is empty. Therefore, the sets A and B are disjoint. Therefore, the given statement is true.